ஆதியாகம புஸ்தகத்தை நாம் படித்து வருகிறோம். முதலாம் அதிகாரத்தை முடித்து இரண்டாம் அதிகாரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆதியாகம புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆண்டவருடைய 6 நாள் படைப்பை குறித்து சொல்லுகிறது. கடந்த காணொளிகளிலே மிகவும் தெளிவாக 6 நாள் படைப்பை குறித்து நாம் பார்த்தோம். இந்த இரண்டாம் அதிகாரத்தில் என்ன விஞ்ஞானம் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்பாக வைக்க ஆசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இன்னும் நட்சத்திரங்களும் இவைகள் எல்லாம் ஆண்டவராலே படைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் பக்தனாகிய மோசே அதை குறித்து எழுதின பொழுது இந்த 6 நாள் முடிவு எப்படி இருந்தது, அது எப்படி 1வது நாளிலிருந்து 6வது நாள் வரைக்கும் இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கி அதை 6 நாளாக எடுத்து படைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது முக்கியமாக 1வது நாளிலே வெளிச்சத்திலிருந்து 6வது நாள் மனிதனையும் மனுஷியும் படைக்கும் நாள் வரைக்கும் அந்த 6 நாள். காரணம் என்ன? பூமியும் தண்ணீரும் இருளும் ஏற்கனவே இந்த 6 நாள் படைப்புக்கு முன்பாகவே இருந்தது என்பதை குறித்து நாம் கடந்த காணொளிகளிலே நாம் பார்த்தோம். இப்பொழுது 2வது வசனத்திற்கு வருவோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 7ஆம் நாளை குறித்து இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்? இன்றைக்கு உலகத்திலே ஓய்வு நாள் என்ன என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2ஆம் அதிகாரத்திலே இந்த 2வது வசனத்திலேயே நாம் மிகவும் தெளிவாக வாசிக்கிறது என்னவென்றால், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி என்று வாசிக்கிறோம். தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு, அந்த 6 நாள் படைப்பை முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்படி என்றால் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்றால் நாம் ஓய்ந்திருக்க வேண்டுமா? அவர்தானே படைத்தார். நமக்கு எதற்காக ஓய்வு நாள் என்று அநேகர் கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் 3வது வசனம் அதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை கொடுக்கிறது. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எதற்காக ஒரு நாளை ஆசீர்வதிக்க வேண்டும்? எதற்காக அந்த நாளை பரிசுத்தமாக்க வேண்டும்? இதை நாம் யோசிக்க வேண்டும். காரணம் என்ன? அநேக நாட்கள் இருக்கிறது, 6 நாட்கள் இருக்கிறது. அந்த 6 நாட்களை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லவில்லை. அந்த 6 நாட்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லவில்லை. அந்த 6 நாட்களிலே 6 காரியங்கள் அல்லது இந்த உலக படைப்பினை படைத்துவிட்டு இந்த 7வது நாள் மாத்திரம் அவர் என்ன செய்கிறார்? ஓய்ந்திருக்கிறார். எதற்காக ஓய்ந்திருக்கிறார்? இதை ஒரு முன்மாதிரியாக மனிதனுக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் ஓய்ந்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கு ஒரே ஒரு சாட்சி இந்த 7 நாட்கள் தான்.
மாதங்கள் எப்படி வருகிறது என்பது நமக்கு தெரியும். சூரிய சந்திரனுடைய ஓட்டத்திலே இந்த 30 நாள் அந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்து என்ன செய்கிறார்கள்? ஒரு மாதம் என்று கணிக்கிறார்கள். இந்த 7 நாட்கள் எப்படி வந்தது என்பதற்கு இந்த பூலோகத்திலே எங்குமே ஆதாரம் கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரம்தான் இந்த 7 நாளுடைய ஆதாரமே இருக்கிறது. ஆகவே தான் பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் உண்மையான ஒரு புஸ்தகம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதியவர்கள் தான் உண்மையானவர்கள். இந்த 7வது நாள், இந்த 7 நாள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக என்ன வாசிக்கிறோம்? இந்த 7வது நாள் எதற்காக முக்கியம்? அதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? யாத்திராம் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ஆண்டவர் தன்னுடைய சொந்த விரலினால இந்த 4வது கற்பனையாக இதில் எழுதி கொடுக்கிறார். மனிதனுக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்ட அந்த நாள், யோசித்து பாருங்கள். 6 நாளும் படைத்தார். 6வது நாளிலே மனிதனையும் படைக்கிறார், ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். அவர்களுக்கு வந்த மறுநாள் என்ன? ஓய்வு நாள். நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம், எதற்காக உடனே ஓய்வு நாள் வர வேண்டும் என்று. ஆதாம் என்ன செய்கிறான்? அந்த எல்லா மிருகங்களுக்கும் அவன் பெயர் வைக்கிறான். மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீயை அவன் பார்க்கிறான். மிகவும் எல்லாம் நன்றாக இருக்கிறதை பார்த்து உணர்கிறான். ஒருவேளை அந்த நாள் முழுவதும் அந்த பெயர் வைத்ததின் காரணமாக ஆண்டவரோடு கூட உலாவின நிமித்தமாக அவனுக்கும் சற்று ஓய்வு தேவைப்பட்டிருக்கும். மாத்திரமல்ல, ராஜாக்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கிடைக்கக்கூடிய காரியம் என்ன? இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானம். கடவுள் ஆதாமை வேலைக்காரனாக என்ன செய்யவில்லை? உருவாக்கவில்லை. ஆதாமை ஒரு ராஜாவின் ஒரு மகனாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். அந்த ராஜாவின் மகன் எப்படி இருக்க வேண்டும்? 6 நாள் வேலை செய்ய வேண்டும், ஒரு நாள் முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு எடுக்க வேண்டும். இந்த கோட்பாடு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கோட்பாடு. இன்றைய உலகத்திலே இதை எப்படி விஞ்ஞான கணக்கிலே கொண்டு வருவது? அதாவது நியூ ஸ்டார்ட் என்ற ஒரு புரோகிராம் இருக்கிறது. அந்த நியூ ஸ்டார்ட் எதற்காகவென்றால் சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக. அந்த சரீர ஆரோக்கியத்திற்கு என்ன தேவைப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அதை இந்த கடைசி நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நியூ ஸ்டார்ட் என்பது N நியூட்ரிஷனை குறிக்கிறது, W வாட்டரை குறிக்கிறது. அதாவது நியூட்ரிஷன் என்றால் நல்ல உணவு, ஆகாரம். W என்பதற்கு தண்ணீர், E எக்ஸசைஸ் உடற்பயிற்சி, S சன்லைட், T டெம்பரன்ஸ், A பியூர் ஏர், R ரெஸ்ட், T ட்ரஸ்ட் இன் காட். நீங்கள் இந்த 8 காரியத்திலே பார்த்தீர்கள் என்றால் 7வது காரியத்தில் ரெஸ்ட் என்று வருகிறது. If you don't take rest, what will happen? You will become dust very soon. ஆகவே இந்த ரெஸ்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மனிதனுக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு பூலோகத்திலே நாங்கள் ரெஸ்டே எடுக்க மாட்டோம், எப்பொழுதும் வேலைக்காரர்களாகவே இருப்போம், வேலை செய்தே செத்து போவோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வேலைக்காரர்களாக இருந்தார்கள். அசிரிய நாட்டிலே
இஸ்ரவேலர்களை கொண்டு சென்ற பொழுது அங்கும் அவர்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். பாபிலோனிய தேசத்திலே வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்னும் அதற்கப்புறம் வந்த நாடுகள் மேதோ பர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இவர்கள் எல்லாவற்றிலும் மக்கள் வேலை செய்யத்தான் ஆசைப்பட்டார்களே தவிர ராஜாவின் மக்களாக இருக்க ஆசைப்படவில்லை. அவர்கள் ராஜாவின் மக்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஓய்வு நாளை ஆசரித்திருக்க வேண்டும். ராஜாவின் மக்களாக இருப்பதற்கு பதிலாக பிச்சைக்கார ராஜாவை போல, பிச்சைக்கார ராஜாக்களின் மகளை போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்க ஆசைப்பட்டார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன செய்தார்? 6 நாளை படைத்து 7வது நாளிலே ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தமாக்கினார். தொடர்ந்து இந்த காணொலியை அடுத்த காணொலியிலே பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொலியிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.